ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு விளையாட்டு என்றால் கொள்ளை பிரியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கால்பந்து களத்தில் இடிதாங்கி நுழைந்தால் குறைந்தபட்சம் ஹாஃப் செஞ்சுரி போடாமல் ஆஃப் ஆக மாட்டான். அதேபோல் ஹாக்கியில் 10,000 ரன்கள் எடுப்பதற்கு இன்னும் 4 ரன்கள் மட்டுமே பாக்கி இருக்கிறது. ஆனால் இந்த சதுரங்கத்தில் மட்டும் இடிதாங்கி ஆர்வம் காட்டுவதில்லை. அது என் இனிய இளவல் விஸ்வநாதனுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அது ஒரு மூளை விளையாட்டு. கருப்பு வெள்ளை கட்டத்தில் என் மூளையை முடக்கிவிட்டால் அரசியல் சதுரங்கத்தில் ராஜதந்திரமாக களமாட முடியாது. மூளை டயர்டாகிவிட்டால் எதிர்க்கட்சிகள் கோட்டையை தட்டுவதற்கு ஏதுவாகிவிடும். அதனால் அந்த விளையாட்டு பக்கம் போவதே இல்லை. அதை என் நண்பனுக்காக கொடுத்து விட்டேன். ஏனென்றால் நட்பின் நிறம் கருப்பு வெள்ளை அல்ல. அதே போல் கிரிக்கெட் மீதும் எனக்கு கிறுக்கு உண்டு. கிரிக்கெட்டில் நான் அடிக்கும் கோல்களை பார்த்து பீலேயே கொல்கத்தாவுக்கு வந்து என்னை பற்றி பீத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மேலே என்ன சொல்லும்? பீலே சொல்லிவிட்டால் அதற்கு அப்பீலே கிடையாது. ஆனால் இந்த கிரிக்கெட் விளையாட்டில் அனைத்தும் கரைத்து குடித்த எனக்கு ஒன்றே ஒன்று தான் இன்னமும் புரியவில்லை. ஒரு மனிதனுக்கு எல்லாம் புரிந்துவிடக் கூடாது. எல்லாம் புரிந்துவிட்டால் அவன் விஞ்ஞானி ஆகிவிடும் ஆபத்து இருக்கிறது என்பதால் புரியாத விஷயங்களை நான் கிளறுவதில்லை. கிரிக்கெட் விளையாட்டை எடுத்துக்கொண்டால் வெற்றி பெற்றவர்கள் அந்த 3 கொம்புகளையும் கிழங்கு பிடுங்குவதை போன்று புடுங்கிக் கொண்டு போகிறார். நாம் ஜெயித்து விட்டோம், அதனால் நீயும் உன் பங்குக்கு புடுங்கு என்று சொல்லுகிறார். நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருக்கும் வாய்ப்பு எப்போதோ வாய்ப்பதால் அந்த டவுட் என்னை விடாமல் துரத்துகிறது. அதற்காக நான் வருத்தப்படுவது இல்லை. ஏனென்றால் விதிகளை பார்த்து விளையாட வந்தால் அந்த விளையாட்டு முன்னுக்கு வருவது இல்லை. இடிதாங்கி மேடையில் முழங்குகிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு முன்னுரை, இடையுரை, கடையுரை என்று எதுவுமே கிடையாது. அது ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் கலங்கியவாறே செல்லும். குழம்பிய குட்டைக்குள் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் என்னை துரத்துகிறது. கடைசியாக தோனி சொன்னார், வெற்றியை நாம் புடுங்க முடியாவிட்டால் வெற்றி பெற்றவர்கள் புடுங்கி காட்டுவார்கள் என்று கூலாக சொன்னார். இப்படியாக கூலாக சொன்னால் பல கோளாறுகள் தெளிவாகும் என்ற உண்மையை சொல்லி உங்கள் எல்லோரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.